பொண்ணுங்களோட கற்பனையாக தான் நிம்மதியாக வாழ முடியும். கல்யாணம் பண்ணால் நிம்மதியாக வாழ முடியாது. இதுதான் உண்மை. சூதுகவும் 2 இந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூதுகவும் படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா சார் வந்து நடிச்சிருக்காரு, அப்புறம் கருணாகரன் சார் நடிச்சிருக்காரு, சஞ்சிதா செட்டி நடிச்சிருக்காங்க. இப்படி வந்து பலரும் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா சாரை வந்து 2 ஃப்ரெண்டு பார்க்க போவாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, என்ன தல நம்ம இப்படி தான் இருக்கணுமா, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. நம்ம விஜய் சேதுபதி சார் பண்ணார் பார்த்தீங்களா, ஒரு 10,000 அதுக்காக கடத்துறது அந்த மாதிரி. அதை முதல்ல ஆரம்பித்து வச்சதே நம்ம சிவா சார் தான். ஓகே, அதே நம்ம மறுபடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வேலை பண்ணிகிட்டே இருக்கிற நேரத்தில் திடீர்னு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துடுது. என்ன நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு நமக்கு மட்டும்தான் தெரிவாங்க, அவங்கள விட்டுட்டு போனோமே எங்கன்னு போயிட்டு அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டரை போய் பார்த்ததுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள கொன்னது யார் அப்படின்னு பார்த்தா கருணாகரன் சார். அந்த கருணாகரன் சாரை விட்டு வைக்கணுமா, அப்புறம் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைச்சராக இருப்பார். அவரை தூக்கிடுவார். தூக்கி போட்டு தள்ளுற நேரத்தில் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவரை கடத்தினால என்னென்ன விளைவுகள்லாம் நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்தவரையும் அங்கங்கே இங்கே அந்த மாதிரி தான் காமெடிஸ் ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் செம்மையாக காமெடி ஒர்க் ஆகிருக்கு. ஒரு சேசிங் வரும், அந்த சீன் வந்து செம்மையாக இருக்கும். அதில் வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஒயிட் ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து சிவா சார் போனதுக்கப்புறம் அவர் கலருன்ற ஒரு காமெடி பண்ணுவார். அந்த காமெடிஸ்லாம் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே இந்த செகண்ட் ஹாஃப்க்கும் கிளைமேக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து சிவா சார் சூப்பராக நடிச்சிருந்தார். விஜய் சேதுபதி மாதிரியே சிவா சாரும் சூப்பராக பண்ணியிருப்பார். இவர் பண்ணுற காமெடியும் செம்மையாக இருக்கும். அவர் சீரியஸாக நடிச்சிருப்பார். இவர் சீரியஸாக பண்ணுற விஷயமே செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். உங்களுக்கு சிவா சாரை பிடிக்கும், இந்த காமெடி மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூ, சினிமா அப்டேட் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.